இல்லை இன்னொரு கேள்வி கேட்குறாரு. அவரே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து களத்தில் போராடியவர்கள் நேரடியாக என்னை அழைத்து இதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. களத்தில் போராடினாரா கார்த்திக் மனோகரன்? அவருக்கு என்ன அடிப்படையில் என்ன தார்மீக உரிமை இருக்குது? இதெல்லாம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டேன் கார்த்திக், 2008க்கு முன்னாடி ஈழம் அப்படின்றதுக்கு இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு எனக்கு எவிடென்ஷியலாக காட்டுங்க. நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் 30 ஆண்டில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். முதல்ல காட்டுங்க. 2008க்கு முன்னாடி சீமான் அப்படின்னு ஒரு நபர் தமிழீழம் விடுதலை புலிகள் இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு காமிங்க. பட் அதுக்கு பிறகு அந்த அமைப்பை அல்லது அமைப்பினுடைய இதை வந்து பரப்புரையை மேற்கொண்டுட்டு தானே இருக்கிறார் அவர். என்ன மேற்கொள்றாரு? நீங்கள் சொல்கிறதுக்கும் உண்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் சொல்கிறது முழுக்க தலைவர் இவர்கிட்ட தான் நம்பி விட்டுட்டு போன மாதிரி, தலைவரே இதை சொன்னார் அதை சொன்னார்னு 1.5 வருஷம் அவரோட டெய்லி குடும்பம் நடத்துகிற மாதிரி கதை சொல்கிறாரு. வந்து போன தளபதிமார்கள், அவங்களோட குடும்பங்கள், அவரோட உறவினர்கள், அங்கே இருந்த போராளிகள், என்ன மாதிரியான ஆட்கள், இவங்கெல்லாம் நாங்கள் அவரோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவருக்கே நடந்த மாதிரி ஒரு கதையை சொல்கிறாரு. இதை ஏன் நம்பணும்? இதை நம்புதே ஒரு சமூகம். நீங்கள் உட்பட அதை நம்பி தான் நீங்கள் கேட்குறீங்க. அந்த கேள்வி நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடியதில் பலரும் வராங்க. இப்போ வந்து வெவ்வேறு துறைகளில் அவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. அல்லது இவர்களுக்கு தெரியும் அப்படின்னா இவங்க யாருமே இந்த கேள்விகளை எழுப்பல. நான் சொல்றேனே, இதோட இன்னைக்கு இந்த ஒரு தமிழ் சமூகம் வந்து தமிழீழம் அப்படின்ற அந்த கோரிக்கையை விட்டுட்டு இன்னைக்கு சீமான் பின்னாடி ஈழத்தமிழர்களும் சில போராளிகளுமே கூட வந்து நிற்கிறதுன்றது மிகப்பெரிய அவலம். இந்த பாவத்துக்கெல்லாம் முதல் காரணம் வன்னியரசு, அதை தொடர்ந்து கொளத்தூர் மணி, அதை தொடர்ந்து நான், இது எல்லாத்துக்கும் நாட் பண்ண நம்ம நண்பர். அந்த புகைப்படமும் அந்த ஆடியோவும் தான் இவ்வளோத்துக்கும் காரணம். இன்றைக்கி இந்த கட்டமைப்பை உருவாக்கியிருக்குன்னா இன்றைக்கி அவர் சொல்லலாம், இல்லைன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் இவங்க சொல்லுவாங்க ஏதோ பேர் தொண்டர்களாக வாட்ஸ்அப் குரூப் மெம்பர்ஸ், அவங்க வந்து இன்றைக்கி சொல்லலாம் எங்களுக்கு எல்லாம் இருக்குது, நாங்கள் 30 லட்சம். இந்த 30 லட்சம் என்றைக்கு வந்தது? எதுலேருந்து வந்தது?